விழா நடத்தினது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க விளம்பரத்துக்கோசம் செஞ்ச மாதிரி தான் தெரியுது. இவங்க என்ன செஞ்சாங்கிறது மக்களிடையே கொண்டு போய் செல்லத்துக்கு இல்லை. இது ஒரு நாடக கம்பெனி தான். இது திமுகவுக்கு புதுசு கிடையாது. இவங்க பண்ணக்கூடிய அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு நாள் முன்னாடி பள்ளி விழுந்து போச்சுன்னு சமூக வலைதளங்கள்ல ஒரு அம்மா பார்த்து இது பண்ண, சின்ன குழந்தைங்கள்லாம் வந்து பார்த்துட்டு சாப்பிட முடியல அப்படின்றாங்க. இதெல்லாம் இவங்க ஆட்சியில் பண்ண பெருமையான்னு சொல்லிக்கிறாங்க. அது வெட்கப்படணும். அமைச்சர் அப்படியே கண்ணீர் விடுறாரு. அவர் பார்க்கறது எல்லாம் நடிப்புன்றது நன்றாகவே தெரிகிறது. எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர் சொல்ற மாதிரி எல்லாமே நாடகம், எல்லாமே நடிப்பு. இந்த போதை கலாச்சாரம் பெருகி பள்ளிகள் வாசல்லையே போதை கலாச்சாரம், இந்த கூல் லிப்பு அது இதுன்னு சொல்லி இது பண்ண, அதுதான் இன்னைக்கு பெருகி கிடக்குது. நல்லா இருந்துச்சுன்னா ஏன் ஆசிரியர்கள் வீதிக்கு போராடணும்? மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், இதெல்லாம் வெத்து விளம்பரம் தான். இந்த ஆட்சியில் எதுவுமே பள்ளிக்காரர்கிட்ட எதுவுமே இல்லை. அந்த பிள்ளைங்கள்லாம் பாவம் ஒன்று அந்த குழந்தைகளில் கேள்வி கேட்டு இது பண்ணி அதுங்களையும் ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அரசு அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன், டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் அவங்க சுற்றறிக்கை அமைச்சிருக்கிறாங்க. எல்லா காலேஜ்லையும் இதை ஸ்க்ரீன் பண்ணணும். இந்த நிகழ்ச்சியை 4 மணிலேருந்து எல்லாம் இருக்கணும், 8 மணி வரைக்கும் இருக்கணும், கம்பல்சரி. ஏன் இது பார்க்குறதவங்க அவங்க பார்த்துக்க போகிறாங்க. ஏன் இதை நீங்கள் ஒரு அழுத்தம் கொடுத்து கம்பல்சரியாக பண்ணணும்? ஏன் இது பண்ணிட்டு இருக்கிறீங்க? டிஆர்பி ராஜா அவர்களுக்கு செய்தியாளர் சந்திப்பில் ஒரு வெள்ளை காகிதத்தை காட்டி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு புரியும்டா இதைத்தான் கொடுக்கணும். இது பார்க்குறப்ப இந்த டிவிலலாம் ஒரு காமெடி பண்ணக்கூடிய ஒரு மதுரை முத்து அவர் தான் ஞாபகம் வருது. அவர் இந்த ப்ராப்பர்ட்டி வச்சு காமெடி பண்ணுவார் மக்களை. அதுதான் இவரும் பண்ணிட்டு இருக்காரு. நாளை நமது நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்தினுடைய தற்போதைய அரசியல் நிகழ்வு குறித்து பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு கோவிந்தராஜன் நம்மோடு இருக்கிறார். அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். திமுக கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு அரங்கில் கூட்டத்தை கூட்டி திமுகவால் தான் இந்த கல்வியில் தமிழ்நாடு சிறந்து விளங்குகின்ற மாதிரியான ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே திமுக தான் தமிழகத்தினுடைய கல்வி வளர்ச்சிக்கு பங்காற்றிருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? அதாவது இந்த விழா நடத்தினது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க விளம்பரத்துக்கோசம் செஞ்ச மாதிரி தான் தெரியுது. அதாவது இது நிறைய திரைப்பட நடிகர்கள், பிரபலங்கள் அவங்கெல்லாம் அவங்களுக்கும் இந்த கல்விக்கும் என்ன சம்பந்தம்னு தெரியல. இது மேபி அவர் இளவரசர் துணை முதல்வர் அவர் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் அவர் கட்டுப்பாட்டில் இருக்குதுன்றதுனால நடிகர்கள்லாம் கொஞ்சம் அவருக்கு பயந்துக்கிட்டு இல்லை அவர் ஏன்னா அவங்களுடைய படம் ரெட் ஜெயண்ட் மூவிஸை நம்பித்தானே இருக்குது. அதனால் அவங்கெல்லாம் அவருக்கு கட்டுப்பட்டு இது பண்ணியிருக்கிறாங்க. இதை பார்க்குறது ஒரு நகைப்புக்குரியதாக தானே இருக்குது. அதாவது எல்லாமே செயற்கையாக இருக்குது, இயற்கையாக எதுவுமே இல்லை. அங்கே தொகுப்பாளர் ஒரு தொகுத்து வழங்குறப்ப பிள்ளைங்கள்லாம் போயிட்டு இது பண்ணுறது, சாம்பாரெல்லாம் சாப்பிட்டுட்டு அவங்கெல்லாம் ஒரு செயற்கையாகவே, அதாவது ஒரு இயற்கையாக இருக்க மாதிரியே எதுவுமே இல்லை. பொதுவாக சாம்பார் காலையில் அந்த பள்ளிக்கூடத்தில் காலையில் வைக்கிற சாம்பார், இந்த விழா நடக்கிறதுன்னு சாயங்காலம், அந்த சாயங்காலம் காலையில் வச்ச சாம்பார் சாயங்காலம் வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா இவங்க அந்த சமயத்தில் இந்த விழா நடக்கிறதுக்கு முன்னாடி சாம்பார் தயாரிச்சுட்டு கொடுத்துருக்காங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் எழுது. இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு விளம்பரத்துக்கோசமாக வேற இவங்க என்ன செஞ்சாங்கிறது மக்களிடையே கொண்டு போய் செல்லத்துக்கு இல்லை. இது ஒரு நாடக கம்பெனி தான். இது திமுகவுக்கு புதுசு கிடையாது. கலைஞர் அவர் ஆட்சியில் இருந்தால் கூட இதே போல தான் 2 மாதத்துக்கு ஒரு தடவை எல்லா திரைப்படத்துறையெல்லாம் வர வச்சுட்டு இதே நேரு ஸ்டேடியத்தில் விழா எடுக்கிறது, தனக்கு பாராட்டு விழா அப்படின்னு பாராட்டு விழா எடுத்து பழக்கப்பட்டவர் தான் கலைஞர் கருணாநிதி. அவர் இதே போல் பண்ணியிருக்கார். அப்பா எப்படியோ அதே போல் தான் மகனும் ஃபாலோ பண்ணியிருக்கிறார். இப்போ இவரை ஸ்டாலினை பார்த்துட்டு துணை முதல்வர் இது போல் பழக்கப்பட்டிருப்பார். இது திமுகவுக்கு இது சொல்லவே வேண்டாம். இந்த ஆட்சி வந்தாலே இது போல் இது நாடக கம்பெனியாக தான் செயல்படும். கல்விக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா என்ன செஞ்சுருக்காங்க இந்த அரசுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் செய்யலை. இவங்க செஞ்ச சாதனை ஒரு ஆகஸ்ட் மாதம் ஒரு பிரபல தமிழ் நாளிதழில் வந்திருக்குது. அதில் சொல்லி ஏறத்தாழ 204 பள்ளிகள் மூடப்பட்டிருக்குது. கண்டிப்பாக அரசு பள்ளிகள், அது அரசு பள்ளிகள் 204 பள்ளிகள் மூடப்பட்டிருக்குது. இதுதான் இவங்க செய்த சாதனை. இன்னொன்று, இவங்க அமைச்சிருக்கிற அந்த ஒரு கமிட்டி ஒன்று அமைச்சிருந்தாங்க. அவர் உயர் நீதிமன்ற நீதிபதி, ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துருன்னு நினைக்கிறேன் அவர் பேர். அவரை வச்சு அமைச்சிட்டு இந்த பல்வேறு ஸ்கூல்லலாம் இந்த ஜாதி இதெல்லாம் நிறைய இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த ஜாதி கயிறெல்லாம் கட்டி இது பண்ணிட்டு எல்லாம் அமைச்சிருந்தாங்க.
அதுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது. இந்த ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு மாணவர்கள் தவறான பாதையில் தான் போய் எல்லாம் இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து அரசு வந்து இதுக்கு வந்து அதை தவிர்க்கிறதுக்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கிறது இல்லை. ஏன் இந்த பள்ளிக்கு வேற ஆளுங்களே தெரியுது. சரி, அப்படியே இவங்க வந்து பள்ளி பற்றி தமிழகத்தின் சிறந்த பள்ளின்னு காட்டணும்னா திரைப்பிரமுகளை தவிர வேற ஆளுங்களே கிடையாது. அரசு பள்ளியில் இருந்து அவங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய இந்த இவர் இருக்காருங்க, அண்ணா பல்கலைக்கழகத்திலேருந்து இது பண்ணிட்டு இப்போ இஸ்ரோ முன்னாள் சேர்மன் இருந்தாருங்கள, அவரை வந்து அவர் பேர் சட்ட ஞாபகம் வரல, இந்த இஸ்ரோவில் வந்து முன்னாள் சேர்மனாக இருந்து இது பண்ணிட்டு இருந்தார் அண்ணாதுரையா, அவர் மயில்சாமி அண்ணாதுரை. அவரை கூப்பிட்டுருக்கலாம்ல. அவர் அரசு பள்ளியில் படிச்சிருந்து பெரிய பதவிக்கு வந்து அவரை வச்சு பண்ணியிருக்கலாமே. ஏன் திரைப்பிரபலம் பல்வேறு இவங்க இருக்கிறாங்க, அவங்களெலாம் வச்சு பண்ணியிருக்கலாம். இதே இவங்க பண்ணணும்னு நினச்சிருந்தா அது போல் பண்ணியிருக்கலாம். அது பண்ணுறதுக்கு இல்லை. பள்ளிக்கூடங்கள்லாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய இது பார்த்தீங்கன்னா பல்வேறு இது நடக்குது. ஸ்கூலில் 2 மாதம் முன்னாடி போட்ட கூரை பிச்சுக்கிட்டு விழுது. சமூக வலைதளங்கள்லாம் நம்ம பார்த்து இது பண்ணிட்டு இருக்கிறோம். மேலே இருக்கிற போட்ட அந்த சீலிங் வந்து பிச்சுக்கிட்டு விழுது. இவங்க சொல்கிறாங்க சேமியா நல்லா இருக்குது, சேமியா நல்லது. இவங்க பண்ணக்கூடிய அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு நாள் முன்னாடி பள்ளி விழுந்து போச்சுன்னு சமூக வலைதளங்கள்லாம் ஒரு அம்மா பார்த்து இது பண்ண, சின்ன குழந்தைங்கள்லாம் வந்து பார்த்துட்டு சாப்பிட முடியல அப்படின்றாங்க. இதெல்லாம் வந்து இவங்க ஆட்சியில் பண்ண பெருமையான்னு சொல்லிக்கிறாங்க. அது வெட்கப்படணும். இது வந்து மிகவும் வருந்தக்கூடிய ஒரு இதுவாக தான் பார்க்குறேன். அது அமைச்சர் வந்து அப்படியே கண்ணீர் விடுறார். அவர் பார்க்குறது எல்லாம் நடிப்புன்றது நன்றாகவே தெரிகிறது. எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர் சொல்கிற மாதிரி எல்லாமே நாடகம், எல்லாமே நடிப்பு. திரு நயனா நாகேந்திரன் கூட சொல்லியிருக்காரு, இது திமுக வந்து ஒரு நாடக கம்பெனின்றதை தெளிவாக சொல்லியிருக்காரு. இதே பள்ளிக்கூடத்தில் இன்னொரு சமாச்சாரம் சொல்ல வேண்டியதாக இருந்தால், எவ்வளோ அரசு பள்ளிகளில் இன்னைக்கு வந்து கழிப்பிடம் போடுறது, அந்த பெண்களுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய அந்த கழிப்பிடம், அந்த டாய்லெட், அது வசதிகள்லாம் எதுவுமே அவ்வளோவா இருந்த மாதிரி தெரியல. எல்லா இதுக்கும் பார்த்தீங்கன்னா என்ஜிஓஸ் தான், அவங்க வந்து தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் தான் கழிப்பிடத்தை கட்டி கொடுக்கறதுக்கு இது பண்ணுறாங்க. பல்வேறு என்ஜிஓ அமைப்புகள், உதாரணத்துக்கு லயன்ஸ் கிளப்பு, ரோட்டரி கிளப்பு, இவங்கெல்லாம் அவங்க தான் வந்து கட்டி கொடுக்குறாங்க. அரசில் கேட்டால் பணம் இல்லையா? இதெல்லாம் தான் செய்யணும். இதெல்லாம் செய்ய தவறி போயிடுச்சு. ஏன்னா இவர் அந்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து அவர் ரசிகர் மன்ற தலைவர். அந்த ரசிகர் மன்ற தலைவராக இருக்கிறதுனால அவருக்கு இதுதான் தோணும், வேற புதுசாக எதுவும் தோணாது அவருக்கு வந்து. அதனால் அவர் இதை பண்ணிட்டு இருக்கிறார். அதனால் வேற யாருமே பண்ணலையே. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க மாண்புமிகு மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா செய்யாத இதுவாக இவங்க செஞ்சுட்டாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்க குறிப்பாக பள்ளி மாணவிகளுக்கு கிராமந்தோறும் ஒரு மாணவிகள் நடந்து போய் ஒரு அரசு பள்ளியில் 8ஆம் கிளாஸோ 10ஆம் கிளாஸோ படிக்கிறப்ப நடந்து போயிட்டு இருந்தாங்க. இதை பார்த்துட்டு ஒரு பெண்ணுடைய கஷ்டம் இன்னொரு பெண்ணுக்கு தான் தெரியுன்றதுனால அவங்க வந்து மிதிவண்டி கொடுத்தாங்க, சைக்கிள் கொடுத்தாங்க. கண்டிப்பாக அது கொடுத்து விட்டு அதுக்கப்புறம் அது வந்து மாணவிகளுக்கும் இல்லாத மாணவர்களுக்கும் சேர்த்து கொடுத்து அந்த மாணவர்களுக்கும் ஏகப்பட்ட சைக்கிளை கொடுத்து இது பண்ணிட்டு இருந்தாங்க. அது போலெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதே போல் கல்லூரி மாணவர்களுக்கு மடிக்கணினி கொடுத்தாங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த சைக்கிள் கொடுத்த சைக்கிளை என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? இதுதான் வந்து கல்வியை வந்து ஊக்கப்படுத்தி மாணவர்களை இது பண்ணுறதுக்கு பண்ணக்கூடிய ஒரு இதுவாக இருக்கும். ஒன்றுமே செய்யாத ஸ்டிக்கர் ஒட்டிட்டு பண்ணுறதெல்லாம் இது வந்து பொதுமக்கள் வந்து எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இது வந்து நாடக கம்பெனி தெரிஞ்சுக்கிட்டாங்க. கண்டிப்பாக சார். இப்போ வந்து தமிழகத்தில் வந்து அதிகமாக ஆட்சி செய்தது திமுக தாண்டி அதிமுக தான் இருக்குது. உண்மையிலே கல்வியில் புரட்சி செஞ்சதுன்னா அதிமுக தான் சொல்லக்கூடிய சூழல் இருக்குது. ஏன்னா இந்த சுயநிதி கல்லூரிகள் திறந்தாகட்டும், இப்போ எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் இந்த 7.5% இது போன்ற சாதனைகள் தான் கண்டிப்பாக தமிழகத்தினோட ஒரு கல்வி புரட்சின்னு நம்ம சொல்லக்கூடிய சூழல் இருக்குது. இதெல்லாம் இந்த சாதனைகள் ஒட்டி தான் இப்போ கல்வியினோட வளர்ச்சின்றது தமிழகம் வந்து இந்திய அளவில் ஒப்பிடும் பொழுது ஒரு கல்வியில் வந்து ஒரு வளர்ச்சியடைந்த மாநிலமாக இருக்கக்கூடிய சூழல் இருக்குது. இதையெல்லாம் வந்து தனக்கு சாதகமாக இப்போ வந்து கொடுக்கக்கூடிய இந்த திட்டங்கள், தமிழ் புதல்வன் திட்டம், இந்த திட்டம் நல்ல திட்டங்களாக இருந்தாலும் கூட இந்த திட்டங்களாலே தமிழ்நாடு வந்து திமுகவால் தான் உயர்ந்ததுன்ற மாதிரியான ஒரு கட்டமைப்பு உருவாக்குற எப்படி சார் பார்க்குறீங்க? அதான் இது வந்து இது ஒரு போலி பிம்பத்தை, ஒரு மாய தோற்றத்தை உருவாக்க பார்க்குறாங்க. மக்களிடையே இதை கொண்டு செல்வான்னு பார்க்குறாங்க. இதுக்கு வந்து மக்களுடைய வரிப்பணம், இந்த அரசு விழான்னு சொல்லி இது பண்ணுறாங்க, வரிப்பணம், இவங்களுடைய விளம்பரத்துக்கோசமும் இவங்களுடைய இது பண்ணுறதுக்கோசம் மக்களுடைய வரிப்பணத்தை தான் இதை வந்து வீணாக்குறாங்க. கல்விக்கு அந்த காலத்துலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா காமராஜர் அவர் தான் கல்வி தந்தைன்னு போற்றக்கூடிய அந்த காமராஜர், இன்னைக்கு காமராஜர் அவர் அன்னைக்கு வந்து அந்த
மதிய உணவு திட்டம் கொண்டு வந்து பிள்ளைங்கள்லாம் கல்விக்கு போகணும் இது பண்ணுறதுனால இன்னைக்கு கல்வி வந்து அரசு பள்ளிகளே வரத்துக்கு ஒரு வாய்ப்பே இல்லாத ஒரு சூழல் இதாக இருக்கும். அவர் தான் அந்த கட்டமைப்பை ஆரம்பித்தார். அவரை தொடர்ந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த கல்வியை மீண்டும் இது பண்ணி அது வந்து சத்துணவு திட்டம்னு ஒன்று கொண்டு வந்து பிள்ளைங்களுக்கெல்லாம் சத்துணவுகள்லாம் போட்டு சத்தான உணவை போட்டு அதில் பிள்ளைங்கள்லாம் வரணும்ட்டு அவர் கொண்டு வந்திருந்தார். அதுக்கு பிறகு மறைந்த ஜெயலலிதா மேடம் வந்து அதை இன்னும் மெருகூட்டி நல்லா இது பண்ணி அந்த சத்துணவு திட்டத்தை மீண்டும் இது பண்ணி பிள்ளைங்களுக்குலாம் நிறைய அது மாத்திரம் இல்லாத அவங்க நிறைய செஞ்சுட்டு இருந்தாங்க. இது போல் அதிமுக ஆட்சியில் கல்லூரிகளுக்கு நிறைய இது பள்ளிகளுக்கு நிறைய உதவிகள்லாம் செய்து இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த ஆட்சியில் இன்னும் பார்க்க போனால் ஒரு மிக முக்கியமான ஒரு இது என்னன்னா இப்போ இந்த ஸ்கூல்ஸில் வந்து கம்ப்யூட்டர் பயிலுறதுக்குன்னு சொல்லிட்டு சிலபஸ் போடணும். அந்த இதுக்கு இவங்க சொல்லிக்கிறாங்க நிறைய கம்ப்யூட்டர் இது பண்ணணும்னு சொல்லிட்டு சிலபஸ். அதுக்கு தான் வந்து மத்திய அரசு நிதி கொடுத்து இது பண்ணுறது. அந்த சிலபஸ் போடுறதுக்கு டீச்சருங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணும். அந்த டீச்சருங்களை அப்பாயின்மெண்ட்டே பண்ணுறதில்லை. ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு ஒரு பத்திரிகையாளர்கிட்ட எனக்கு ஒரு புகாராக வந்திருக்கிறது தமிழகத்தில் இந்த கம்ப்யூட்டர் படித்த பட்டதாரி ஆசிரியர்கள் ஏறத்தாழ 65,000 பேர் இருக்கிறாங்க. அந்த 65,000 பேர் கம்ப்யூட்டர் இந்த பள்ளிகளில் கம்ப்யூட்டர் பயிற்சி பசங்களுக்கு சொல்லி தரணும். ஐசிடின்னு சொல்லுவாங்க, இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. இந்த பாடத்திட்டத்தை கொண்டு வரத்துக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து மத்திய அரசு வந்து நிதி கொடுத்து அதுதான் இப்போ வந்து நிதி அனுப்புன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அந்த நிதியை இவங்க வந்து வேற ஏதோ ஒரு இதுக்கு செலவு பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த இதில் பாடத்திட்டத்துக்கு பாசம் அதுக்குன்னு இந்த கம்ப்யூட்டர் கோர்ஸை படித்த அந்த டீச்சருங்க அவங்களுக்கு எதுவுமே இது 60,000 பேர் இன்றைக்கு வேலையின்றி இருக்காங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, எல்காட்ன்ற ஒரு நிறுவனத்து மூலியமாக ஏதோ ஒரு கான்ட்ராக்டில் இது பண்ணி போட்டு கம்ப்யூட்டரே தெரியாத அந்த டீச்சர்ஸை போட்டு என்னவோ போட்டு மேனேஜ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்கெல்லாம் இன்றைக்கி வந்து 60,000 அந்த கம்ப்யூட்டர் அந்த ஆசிரியர்கள்லாம் இன்றைக்கு தெருவில் இருக்காங்க. அவங்கெல்லாம் நிச்சயமாக இந்த வருகின்ற இந்த தேர்தலில் நிச்சயம் முடிவு கட்டுவார்கள். அவங்க உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் முறையிட்டு இருக்காங்க. அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு கூட இவங்களை வந்து நீங்கள் வந்து வேலைக்கு இது பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கு. அந்த தீர்ப்பையும் அவங்க வந்து மதிக்கலை. ஸோ இது போல் கல்விக்கு வந்து நிறைய திட்டங்கள் வகுத்து அது உயர்கல்வியாக இருக்கட்டும், ஆரம்ப கல்வியாக இருக்கட்டும், இல்லை கல்லூரிகளுக்காக இருக்கட்டும், இதுக்கு வந்து நல்ல திறம்பட செய்தது அதிமுக ஆட்சியில் தான் நன்றாக செய்தார்கள். இது வந்து ஒன்றுமே செஞ்சிருக்கிற மாதிரி தெரியல. அங்கே இப்போ ஒரு 3-4 நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அரசு பள்ளி மாணவன் வந்து பல்லாவரத்துக்கிட்ட நினைக்கிற அரசு பள்ளி மாணவன் வந்து 2 மாணவர்களையே சண்டை போட்டு கத்தியால் எடுத்து குத்திவிட்டான். ஸோ இப்படி தான் இன்றைக்கி வந்து இதுவாக இருக்குது. இதுக்கு வந்து மெயினான இந்த போதை கலாச்சாரம் பெருகி பள்ளிகள் வாசல்லையே போதை கலாச்சாரம், இந்த கூல் லிப்பு அது இதுன்னு சொல்லி இது பண்ண அதுதான் இன்றைக்கி பெருகி கிடக்குது. ஸோ இதெல்லாம் வந்து அரசுக்கு வந்து இதுக்கு முனைப்பை காட்டி எல்லாம் பண்ணணும். அது இது போல் ஒரு தவறான ஒரு பிம்பத்தை தான் காட்டிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக சார், நீங்கள் சொன்ன மாதிரி இங்கே பள்ளிகளில் வந்து கட்டமைப்புன்றது ரொம்ப வந்து குறைவாக இருக்குன்றது குற்றச்சாட்டு இருக்குது. அதை தொடர்ந்து இந்த ஓராசிரியர் பள்ளிகள், ஈராசிரியர் பள்ளிகள்ன்ற மாதிரியான ஒரு சூழலும் இருக்குது. இந்த ஆசிரியர் எண்ணிக்கை குறைவாக இருக்குது. அதே போல் அரசு பள்ளியில் வந்து மாணவர் சேர்க்கை இந்த கடந்த 4 ஆண்டுகளில் ரொம்ப குறைந்துச்சுன்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூட குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. ஸோ இந்த கட்டமைப்புகள்லாம் பெருக்காமல், இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரி செய்யாமல் கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு பெருமை பேசுவது எப்படி சார் பார்க்குறீங்க? அதான் அவங்கள்ட்ட இப்போ திமுக கட்சி கேட்டதுனா என்ன, நீங்கள் நம்ம நாட்டை வந்து அடுத்தவங்கள இது பண்ண நம்ம நல்லது தானே பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு உருட்டுவாங்க. ஆனால் இது மீண்டும் மீண்டும் அந்த தெலுங்கானாவுடைய முதலமைச்சரை கூட்டு வந்து பண்ணுறது இது விளம்பரத்துக்கு தான் வெற்று விளம்பரம். இது எதுவுமே பண்ணலை. நிச்சயமாக கல்வியில் சிறந்தது தமிழ்நாடு. ஆனால் அதுக்கு அடித்தளம் போட்டது யாருன்றதை யோசிக்கணும். ஃபவுண்டேஷன், அந்த ஃபவுண்டேஷன் போட்டது யாருன்னா அது காமராஜர்லேருந்து ஆரம்பித்து புரட்சி தலைவர் தலைவர் எம்ஜிஆர், அப்புறம் புரட்சி தலைவர் அம்மா, அப்புறம் எடப்பாடியார்லேருந்து எல்லாம் அதை வந்து ஒரு நல்ல ஒரு கட்டமைப்பு போட்டு பண்ணியிருக்காங்க. இவங்க இந்த ஆட்சியில் ஒன்றுமே பண்ணல. இருக்கிறதெல்லாம் அவங்க வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. ஏங்க தமிழ்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த தமிழ் பாடத்திலேயே வந்து நிறைய பேர் வந்து தேர்ச்சி பெறாத இருந்திருக்கிற இதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் கண்கூட. இப்படி தான் இவங்க இது பண்ணிட்டு இருக்குது. ரெண்டாவது ஆசிரியர்கள் இவங்க நல்லா இருந்துச்சுன்னா ஏன் ஆசிரியர்கள் வீதிக்கு வந்து போராடணும்? கல்வியில் சிறந்தது தமிழ்நாடுன்னு சொன்னால் ஏன் ஆசிரியர்கள் அந்த போராடணும்? எல்லா ஆசிரியர்களும் போராட்டத்தில் இது பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் அவங்க வந்து போராடணும்?
ஸோ இதெல்லாம் வந்து வெற்று விளம்பரமாக தான் மக்கள் அதான் இவங்க வந்து முடிவு பண்ணிட்டாங்க. மக்கள் வந்து இந்த இந்த ஆட்சி மீது அவ்வளோ ஒரு வெறுப்பில் இருக்காங்க, முடிவு பண்ணிட்டாங்க. 2026 நிச்சயமாக அதிமுகவுக்கு தான் ஓட்டு போடுறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க அவங்க. கண்டிப்பாக சார். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி சந்துரு ஒரு அறிக்கை வந்து கொடுத்திருந்தார். அது வந்து நடைமுறைப்படுத்தவில்லை. 2 நாட்கள் முன்னாடி திருநெல்வேலியில் வந்துட்டு ஒரு பட்டியலின மாணவரை வந்துட்டு இன்னொரு சமூக மாணவர் வந்துட்டு 2 பேரை வந்து தன்னுடைய அருவாளால் வெட்டின சம்பவம் இப்போ 2 நாளைக்கு முன்னாடி நடந்திருக்கு. தொடர்ந்து இது போன்ற சம்பவம் நடக்கும் பொழுது ஒரு கல்விக்கூடங்கள் வந்துட்டு ஒரு அச்சத்தை கொடுக்க சூழல் இருக்குது. இதையெல்லாம் சரி கட்டுவதற்கு, மாணவர்களை நல்வழிப்படுத்துவதற்கு இந்த அரசாங்கம் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்துருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? ஏங்க அவர் அந்த சந்துரு ஓய்வு பெற்ற அந்த நீதிபதி இவங்களுக்கு ஆதரவாக இருக்காரு தான். அவர் சந்துரு வந்து இவங்களுக்கு அடிக்கடி அவர் வந்து இந்த ஆட்சியை பெருமையாக சொல்லக்கூடிய அவருடைய அறிக்கையை இன்னும் முழுமையாக செயல்படுத்தலைங்களே. அந்த அறிக்கையை முழுமையாக செயல்படுத்தணும் தான். அந்த அறிக்கையை எங்கே முழுமையாக செயல்படுத்திருக்காங்க? அதெல்லாம் செயல்படுத்தணும். இந்த பள்ளிகளில் வந்து மெயினாக இந்த ஜாதி இதெல்லாம் வந்து தவிர்க்கணும்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க. மோதல்கள்லாம் இது பண்ணணும்னு. ஸோ இது வந்து இப்போ இனிமேல் வந்து இப்போ முடிய போகிற ஆட்சி நேரத்தில் மக்களை போய் சந்திக்கணுன்றதுல இப்போ நாங்கள் மடிக்கணினி கொடுக்கணும்னு வெத்து அறிவிப்பை அறிவிச்சிருக்காங்க. எவ்வளோ பேருக்கு கொடுத்துருக்காங்கன்றது தெரியாது. அறிவிப்போடு நிற்கும் எல்லாம். அதை வந்து இப்படி தான் செயல்பட்டு கொண்டிருக்குது. மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், இதெல்லாம் வெத்து விளம்பரம் தான். இந்த ஆட்சியில் எதுவுமே பள்ளிக்காரர்கிட்ட எதுவுமே இல்லை. அந்த பிள்ளைங்கள்லாம் வந்து பாவம் ஒன்று ஒன்று அந்த குழந்தைகளில் வந்து கேள்வி கேட்டு இது பண்ணி அதுங்களையும் ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா இது அரசு அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன், டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் அவங்க சுற்றறிக்கை அமைச்சிருக்கிறாங்க. எல்லா காலேஜ்லையும் இதை ஸ்க்ரீன் பண்ணணும். இந்த நிகழ்ச்சியை 4 மணிலேருந்து எல்லாம் இருக்கணும், 8 மணி வரைக்கும் இருக்கணும் கம்பல்சரி. ஏன் இது பார்க்குறதவங்க அவங்க பார்த்துக்க போகிறாங்க. ஏன் இதை வந்து நீங்கள் வந்து ஒரு அழுத்தம் கொடுத்து கம்பல்சரியாக பண்ணணும்னு ஏன் இது பண்ணிட்டு இருக்கிறீங்க? உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இது இவங்கெல்லாம் வெற்று விளம்பரம். அதையும் இப்போ கம்பல்சரி பண்ணுட்டாங்க. அதனால் இதுவே இவங்களுக்கு வந்து அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, விநாச காலே விபரீத புத்தின்னு சொல்லுவாங்க. இந்த இது வந்து போச்சு. அதை வந்து இவங்களை வந்து அவங்களுடைய இதை இன்னும் நிறைய இது போல் விளம்பரம்லாம் பண்ணால் மக்கள் வந்து நிச்சயமாக இந்த ஆட்சியை அகற்றுவதற்கு தீர்மானித்து விட்டார்கள். கண்டிப்பாக சார். சீமான் அவர்கள், நாம் தமிழர் கட்சி தலைவர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்துட்டு விஜயை விமர்சிப்பதாக நினச்சி பேரறிஞர் அண்ணாவையும் இப்போ புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் விமர்சிச்சிருக்காரு. இது ரொம்ப ஒரு விமர்சனத்து கண்டனத்துக்குள்ளாகி இருக்குது. ஒரு மூத்த அரசியல்வாதிகள், அதாவது மக்களால் ரொம்ப வந்து ஒரு பாராட்டப்பட்ட பெரிது மதிக்கப்படக்கூடிய தலைவர்களை வந்து இப்படி பேசுவது எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது சீமான் வந்து இது இவ்வளோ நாளாக நான் நம்பலை. அவர் வந்து எல்லாரும் வந்த தகவல்கள், அவர் வந்து ஒரு முதிர்ந்த ஒரு அரசியல் கட்சி இங்கே இருக்கார், தமிழ்நாடு அரசியல் இருந்துட்டு இருக்காரு. அவர் இது போல் சொல்லுவார்னு எதிர்பார்க்கல. அவர் பல்வேறு செய்திகள்லாம் வந்துட்டு இருந்துச்சு. அவர் வந்து காசை வாங்கிட்டு செயல்படுறார் அப்படின்ற மாதிரி செய்திகள் பல்வேறு இது வந்துட்டு இருந்துச்சு. அந்த செய்திகளை உண்மையாக்கும் விதத்தில் இப்போ பண்ணிட்டு இருக்கிறார். அது மிகவும் கண்டிக்கத்தக்கது. அவர் வந்து இங்கே இந்த 2 சனியன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு தான் இப்போ 7.5 நாட்டு சனி அவருக்கு தான் பிடிச்சிருக்கு. அவருக்கு தான் 7.5 நாட்டு சனி அவருக்கு தான், சீமானுக்கு தான் இப்போ பிடிச்சிருக்குது. அதனால தான் அது போல் வார்த்தைகள் அவர் வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. இது வந்து மிகவும் கண்டிக்கத்தக்கது. அவர் வந்து ஏன் இப்படி சொல்கிறாருன்னு பாருங்க. எனக்கு தெரிஞ்ச தமிழக அரசியலில் ஒரே தலைவர் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சாந்தா எதை நோக்கி பயணிக்கும்? வெற்றியை நோக்கி பயணிக்கணும். இவங்க வெற்றியே எதுவுமே இல்லாத நான் வந்து தேர்தல் நிற்பேன், காசை வாங்கிட்டு நிற்பேன், ஆளுங்களை போடுவேன், நம்ம வெற்றி இது இல்லை அப்படின்றது வந்து மக்களும் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இவர் வந்து நடத்துறது அரசியல் கட்சியா இல்லை வந்து இது வந்து ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணக்கூடிய ஒரு இதுவான மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு அவருக்கு தெளிவான ஒரு பதிலை கொடுப்பார்கள். இப்போ இருக்கக்கூடிய 8% கண்டிப்பாக அது வந்து இன்னும் கீழ் லெவலுக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. நிச்சயமாக சார். இப்போ திமுக வந்து காங்கிரஸில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை வந்து இழுக்கக்கூடிய வேலையை பார்த்துச்சு. அது கூட ஒரு மிகப்பெரிய ஒரு விமர்சனத்துக்குள்ளாச்சு. இப்போ ஏற்கனவே துரை வைகோ வந்துட்டு எங்களுக்கு அதிக தொகுதிகள் வேணும்னு சொல்லி பேசினார். தொடர்ந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து நம்ம வைகோவை கூப்பிட்டு சமாதானம் பண்ணி கட்ட பஞ்சாயத்து பண்ணார். இப்போ மறுபடியும் காங்கிரஸ்குள்ளே இந்த ஒரு குரல் எழுப்பி இந்த ஒரு குழப்பம் ஏற்பட்டுச்சு. மறுபடியும் இன்றைக்கி வந்து காங்கிரஸ் எம்பிக்கெல்லாம் வந்து முதல்வர் ஸ்டாலினை வந்து பார்த்துருக்காங்க. எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது இது வந்து காங்கிரஸ் வந்து
எல்லாரும் அதெல்லாம் அந்த காலத்தில் நல்ல ஒரு கட்சியாக இருந்துச்சு. இன்னைக்கு வந்து காங்கிரஸினுடைய அடையாளமே தெரியாத இருக்கக்கூடியது. அதுக்கு முழு காரணம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய அந்த தலைவர், இந்த தமிழகத்தின் தலைவர் செல்வ பெருந்தகை தான். அதான் அவங்க வந்து டோட்டலாக அந்த கட்சியை வந்து அடமானம் பண்ணிட்டாங்க, அடமானம் வைத்து விட்டார்கள் தான். அதாவது அவங்களுக்குன்னு கொள்கை இருந்துச்சுன்னா, இந்த ஈரோடு கிழக்கு தேர்தல் அவங்களுடைய தொகுதி. அது வந்து முதல்ல இருந்தது EVKS உடைய மகன் இருந்தார், அவர் மறைவுக்கு பிற்பாடு EVKS வந்தார். அதுக்கப்புறம் இப்ப என்ன யார்கிட்ட இருக்குது? சந்திரகுமார். அது டிஎம்கே சந்திரகுமார். அவர் சந்திரகுமார் கூட தேமுதிகலேருந்து இங்க வந்தவர் தான். அவர் தான் இப்ப அந்த தொகுதியை தக்க வைக்க முடியலங்க காங்கிரஸ். அப்புறம் இவங்க என்ன காங்கிரஸ் இதை அந்த தொகுதியை தக்க வைக்கல, இவங்களாம் டோட்டல் சரண்டர். அதே போல உதாரணத்துக்கு இன்னொன்று இது போல காங்கிரஸ் இதை சொல்ல வேண்டியது, அவங்க கட்சியை சார்ந்த அவர் தலைவர் நெல்லையில் இருக்கக்கூடிய அவர் பேர் ஜெயக்குமார் தன்சிங்கோ ஜபசிங்கோ, அவர் பேர் சட்னி ஜெயக்குமார்ன்றது தான் ஞாபகம் இருக்கு. அந்த கட்சி தலைவர் கொலை செய்யப்பட்டார் சென்ற வருடம். இன்னி வரைக்கும் அந்த குற்றவாளியை கண்டுபிடித்து அது இது பண்ணாரு. அதை கேட்கறதுக்கு எந்த விதமான இதுவும் இல்லை. அதுக்கு என்னவோ அவர் வந்து அவரே தற்கொலை பண்ணிக்கிட்டு அவரே உடம்ப கட்டிக்கிட்டு கணத்துல விழுந்த மாதிரி தான் செய்திகள் நம்ம பார்த்துட்டு இருக்கு. அதை பற்றி காங்கிரஸ் தலைவர் அழுத்தம் கொடுத்து அவருடைய சொந்த கட்சியினுடைய ஒரு தலைவர், நெல்லை மாவட்டத்தை சேர்ந்த தலைவர், அவங்க வந்து இப்படிதான் இருக்குது இன்னைக்கு காங்கிரஸ். ஏன்னா அந்த தலைவர் சரி கிடையாது. தலைவர் சரியான முறையில் வழிநடத்த வேண்டும். திரு அழகிரி அவர்கள் சொல்லியிருக்கிறார், நாங்கள் வந்து முன்னாள் தலைவர் அவர் வந்து கரும்பு ரசத்தை எல்லாம் எடுத்துட்டு எங்களை சக்க போல இது பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது காங்கிரஸ் வந்து இனிமேலாவது இவங்களுடைய இந்த இது பண்ணாத அவங்க கொஞ்சம் இப்படியே போயிட்டு வச்சுங்களேன், அவங்க கொடுக்குற சீட்டை வாங்கிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து 18 தொகுதின்னு இருப்பாங்க, 18 கூட 1 இப்போ போயிடுச்சு. ஈரோடு கிழக்கு 17 தான். நாளடைவில் 15ன்னு சொல்லிட்டு இறங்கி வந்தாலும் வருவாங்க இவங்க வந்து. இல்லை, ஆனால் இப்போ வந்து கிட்டத்தட்ட 100 தொகுதிகளுக்கு மேலே கேட்கணும்னு சொல்லிட்டு காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் வந்து பேசிட்டு போயிருக்காரு. சட்டமன்ற காங்கிரஸ் தலைவர் ராஜேஷ்குமாரும் அந்த கோரிக்கை வச்சிருக்காரு. காங்கிரஸ் கட்சி தொண்டர்களும் அந்த கோரிக்கையை வந்து முன்வைக்கிறாங்க. நீங்கள் கொடுக்காட்டி நாங்கள் விஜய்கிட்ட போகின்ற மாதிரியான குரல் இருக்கு. ஆனால் முதல்வரோட சந்திப்புக்கு அப்புறம் இந்த குரல் வந்து ஒலிக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்லை அடங்கிரும்னு நினைக்கிறீங்களா சார்? இப்போ முதல்வரை சந்திச்சிருக்காங்க, எல்லா எம்பிகளும் ஜோதிமணி இவங்கெல்லாம் போய் சந்திச்சிருக்கிறாங்க. அது சந்தித்த பிற்பாடு இது வந்து ஒரு சமரசம், அதாவது ஒரு சமரசம் பண்ணி இப்போதைக்கு சூட்டை தனியை வைக்கிறதுக்கோசம் பண்ணக்கூடிய ஒரு இதுதான். ஆனால் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இது மேலிடத்த டெல்லி எடுக்கக்கூடிய முடிவு தான் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, அந்த டெல்லி எடுக்கக்கூடிய இதில் பார்த்தீங்கன்னாக்கா வெகு விரைவில் ஒரு நல்ல முடிவை எடுப்பார்கள். இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா திரு விஜய் அவர்கள் அவருடைய சுற்றுப்பயணத்தில் இன்னைக்கு அவர் பிரச்சாரம் போயிருக்கிறப்ப கூட காங்கிரஸ் எதுவுமே சொல்லலை. அவர் காங்கிரஸை பற்றி எந்த விதமான விமர்சனமும் வைக்கல. அவர் வந்து ஏன் விஜய்கிட்ட அவருக்கு நான் வைக்கக்கூடிய கேள்வி, இந்த செய்தியின் வாயில் இந்த இதுவும் உங்களுடைய இந்த சேனல் மூலிமா நான் வைக்கக்கூடிய கேள்வி, நாகப்பட்டினத்தில் இலங்கை தமிழருக்கு போசம் அவ்வளோ குரல் கொடுத்தாரு திரு விஜய் அவர்கள், ஏன் இன்னைக்கு நாமக்கல்ல குரல் கொடுக்கல? ஏன் காங்கிரஸு தான் அந்த அவங்க ஆட்சியில தான் இலங்கை தமிழர்கள் கொன்று குவித்து தமிழர்களுக்கு செய்த அந்த இலங்கை தமிழர்களுக்கு துரோகம் செய்தவர்கள் காங்கிரஸ். இவர் நாகப்பட்டினத்தில் போயிட்டு இலங்கை தமிழருக்கோசம் நான் வந்தேன்னு சொல்லி அப்போ போய் பேசினார். ஏன் இன்னைக்கு அதை வந்து சொல்ல அவர் தயங்குறார் திரு விஜய் அவர்கள்? அப்போ வந்து அப்போ பேசினப்ப அதாவது அவர் நிலைப்பாடு மாறிட்டே இருக்கார். அவர் வந்து இப்போ வந்து காங்கிரஸோட ஒரு கூட்டணிக்கு இது போல ஒரு இதை சொல்லி ஒரு அழைப்பு விடுக்கிறாரு. நிச்சயமாக இது காங்கிரஸ் மேலிட டெல்லி தலைவர்கள்லாம் இதை வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கிறத மாதிரி தான் எனக்கு வந்த செய்திகள். அது காங்கிரஸுக்கும் தாபாக்கும் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்துடும். இது ஒரு நல்ல சந்தர்ப்பமாக காங்கிரஸ் பயன்படுத்திக்கணும். இவங்க கூடயே தான் நாங்கள் இருப்போம், நகமும் சதையும் போல இருக்கணும், இவங்க கூட தான் இருந்து பயணிப்போம்னாக்க காங்கிரஸ் அவங்களுடைய இதையே இழந்து விடும். அவங்களுடைய காங்கிரஸ் இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும். இவங்க சொன்னாங்களே பிஜேபி நோட்டா கீழே இருக்கிறது, இது இவங்களோட திமுக கூட இருந்தால் காங்கிரஸ் நோட்டா கீழே போயிடும். கண்டிப்பாக சார். நிச்சயமாக இப்போ நீங்கள் விஜயோட பிரச்சாரத்தை சொல்லும்போது இன்னைக்கு பிரச்சாரத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா, மூச்சுக்கு இன்னொரு தடவை அம்மா அம்மான்னு சொல்கிறீங்க, ஆனால் அம்மாவுடைய இதை எதை நிறைவேற்றிருக்கீங்க நீங்கள்? ஒரு அதிமுக பாஜக அந்த பொருந்தாத கூட்டணின்னு சொல்லிட்டு ஒரு அதிமுக மீது ஒரு விமர்சனத்தை வச்சுருக்காரு சார். அதாவது விஜய்க்கு இன்னும் அரசியல் நிறைய கற்றுக்கணும். அவர் இன்னும் அரசியல் இப்போ தான் வந்திருக்காரு. அதாவது எம்ஜிஆர் அவர்கள், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அன்றைக்கு ஜனதா கட்சின்னு இருந்துச்சு, அவரு கூட கூட்டணி வச்சிருந்தார் எம்ஜிஆர். அது அந்த ஜனதா கட்சி தான் பிற்பாடு பாரதிய ஜனதாக மாறும். எம்ஜிஆர் ஜனதா கட்சி கூட கூட்டணி வச்சார்.
அப்ப எம்ஜிஆர் ஒரு தப்பு சொல்வாரா திரு விஜய் அவர்கள்? அரசியல் தெரியல. இப்ப இவர் வந்து அரசியல்ல இப்பதான் வந்து பாலப்பாடம் கற்றுக்கொண்டிருக்கார். எம்ஜிஆர் அவர் வந்து ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சு தேர்தலை சந்தித்தார். அது பாரதிய ஜனதாவாக பிற்பாடு மாறியது. அதற்கு பிற்பாடு புரட்சித் தலைவி ஜெயலலிதா மேடமும் வந்து 99ல் ஒரு கூட்டணி வச்சாங்க. கண்டிப்பா. அதுக்கப்புறம் மீண்டும் கூட்டணி வேண்டாம் அப்படின்ற ஒரு சில காரணங்களால் கூட்டணி இல்லைன்னு அறிவிச்சுட்டு இதுவாக இருந்தாங்க. அப்புறம் மீண்டும் கூட்டணி வச்சாங்க. ஸோ அரசியல் என்பது பார்த்தீங்கன்னாக்க தெளிவாக இருக்கும். அதாவது திரு எடப்பாடி பழனிசாமி தெளிவாக சொல்லியிருக்காரு, கொள்கை வேறு கூட்டணி வேறு. இன்றைக்கு ஒரு இது சொல்லுவாங்க, எதிரிக்கு எதிரி நண்பன். எதிரிக்கு இன்னைக்கு எல்லாருக்கும் பார்க்கக்கூடிய ஒரே எதிரி திமுக. கண்டிப்பா. அந்த திமுகவின் எதிரி தான், திமுகவை எதிரியாக பார்க்கக்கூடியதும் பாஜக. அதிமுக தீய சக்தி, திமுகவை ஒழிக்க வேண்டும்னு இருக்காங்க. ஸோ பாஜகவும் அதே போல இது பண்ணும். அந்த இதில் வந்து இந்த ஆட்சியை அகற்ற வேண்டும், திமுகவை அகற்ற வேண்டும், எல்லாம் பலம் பொருந்தி ஒரே நிலைப்பாடில் இருக்கக்கூடிய அந்த இதில் கூட்டணி அமைச்சிருக்குது. கொள்கையை திருப்பி திருப்பி சொல்றார். இது இந்த இவர் பாஜகவில் சேர்ந்ததுனால எதனா இவர் வந்து அவருடைய கொள்கையிலேருந்து மாறுபட்டிருக்காரா? இப்போ கூட ரீசெண்டாக வந்து அந்த சிஏஏ இதுக்கும் இப்போ ரீசெண்டாக இன்னொரு ஒரு பில் பாஸ் பண்ணாங்க பாராளுமன்றத்தில். அதுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னாக்க இவர் எதிர்த்து தான் போட்டிருந்தார் தம்பிதுரை. இது என்ன பில்லுன்னு சட்னு ஞாபகம் இல்லை. இப்போ ரீசெண்டாக ஒரு 2 மாதங்களுக்கு முன்னாடி ஒரு பில் வக்ஃப் போர்ட் கரெக்ட் வக்ஃப் போர்டு பில்லு கூட பார்லிமெண்ட்ல இது பண்ணாங்க. அதை வந்து ஆதரிச்சா போட்டாங்க அதிமுக, எதிர்த்து தானே போட்டு இது பண்ணாங்க. அப்போ வந்து இவங்க வந்து ஓரளவுக்கு அப்போ கூட்டணி கூட இது ஆயிடுச்சு, ஒரு பேச்சுவார்த்தை முடிஞ்சு எல்லாம் ஒரு இது ஆயிடுச்சு. ஏப்ரல்ல நினைச்சு இந்த வக்ஃப் போர்டு பில் பண்றப்ப எதிர்த்து தானே போட்டாங்க இவங்க. நீங்க நான் உங்க கூட்டணியில் இருக்கோம், அதனால நாங்கள் வக்ஃபுக்கு ஆதரவு தெரிவிக்கணும் பண்ணிட்டு இருந்தாங்க அதிமுக. ஸோ கூட்டணி வேறு, கொள்கை வேறு. நிச்சயமாக தமிழகத்திற்கு என்னென்ன வந்து செய்ய வேண்டுமோ, அதாவது ஒரு தமிழகத்துக்கு நிதியை மத்திய அரசோடு ஒரு நல்ல ஒரு இதுவோல தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு நல்லது. தமிழ்நாட்டுக்கு வர இவங்கள போல எதிர்த்து ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருந்தாங்கன்னா தமிழ்நாடு தான் கட்சியில் வந்து பாதிக்கப்படக்கூடியது. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னாக்க அவர் விஜய் சொல்லக்கூடிய கருத்து முற்றிலும் அவருக்கு வந்து அரசியல் தெரியல. ஏன்னா எம்ஜிஆரும் பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கிறார், ஜெயலலிதாவும் வச்சிருந்தாங்க கூட்டணி. அவங்கெல்லாம் வைக்காததே திரு எடப்பாடியார் இது பண்ணியிருக்காங்க. அவங்க நடுவில் அது அந்த சமயத்தில் ஒரு நிலைப்பாடு எடுத்தாங்க, பிஜேபியோடு கூட்டணி வேண்டாம்னு ஒரு நிலைப்பாடு எடுத்திருந்தார்கள் ஜெயலலிதா அம்மையார். அதுக்கப்புறம் இதே நிலைப்பாடு அவங்க வந்து 2004ன்னு நினைக்கிறேன், அந்த சமயத்தில் ஏதோ ஒரு நிலைப்பாடு எடுத்தாங்க, பிஜேபியோட கூட்டணி வேண்டாம்னு சொல்லிட்டு ஒரு நிலைப்பாடு எடுத்தாங்க. மீண்டும் அதுக்கப்புறம் கூட்டணி வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அரசியலில் வந்து ஒரே ஸ்டாண்டுன்றது எடுக்க முடியும். அப்போ திமுக வந்து பாஜக கூட கூட்டணி வச்சுட்டு இருந்துச்சு, அவங்க இப்போ வந்து நிலைப்பாடை மாறி இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அரசியலில் வந்து இந்த கூட்டணி இதெல்லாம் வந்து இருந்ததுனால நம்ம வந்து இது பண்ண. விஜயகாந்த் ஆரம்பத்தில் என்ன இது பண்ணிட்டு இருந்தார், மறைந்த கேப்டன் விஜயகாந்த் தனித்து நின்றார். தனித்து நின்று 2 தேர்தல்களை சந்தித்தார். அதுக்கப்புறம் அவருடைய நிலைப்பாட்டிலேருந்து மாறி நின்று கூட்டணி நம்ம வருவோம்னு சொல்லி தான் ஜெயலலிதா மேடமாக கூட்டணி போட்டு தான் மிகப்பெரிய வெற்றி பெற்று எதிர்கட்சி தலைவராக இருந்தார். ஸோ விஜய் வந்து இது வந்து அவருடைய அரசியல் முதிர்ச்சி இல்லை என்பது தான் இதுலேருந்து தெரிகிறது. நிச்சயமாக சார். இப்போ சமீபத்தில் வந்துட்டு தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்கள் ஏற்கனவே இந்த முதல்வர் வந்து வெளிநாடு சுற்றுப்பயணம் போயிட்டு வந்தப்போ இந்த வெள்ளை அறிக்கை எவ்வளோ முதலீடு வந்திருக்கு, தமிழக அரசு சார்பாக கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு இருக்கப்பட்டிருக்கு, அதில் 37 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்குன்னு ஒரு வாய்மொழியாக வந்து முதல்வரோட சொல்லிக்கிட்டு இருந்தார். ஸோ அது குறித்து ஒரு வெள்ளை அறிக்கை வந்து எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்டுகிட்டே இருந்தார். ஆனால் டிஆர்பி ராஜா அவர்கள் வந்து செய்தியாளர் சந்திப்பில் ஒரு வெள்ளை காகிதத்தை காட்டி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு புரியும்டா இதைத்தான் கொடுக்கணும், இப்படி காமிச்சா தான் அவர் புரியுன்ற மாதிரியான ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு. அதாவது ஒரு அதிகார பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் இது போல் பேசுறது முற்றிலும் கண்டிக்கக்கூடியது. இதை பார்க்குறப்ப இந்த டிவிலலாம் ஒரு காமெடி பண்ணக்கூடிய ஒரு மதுரை முத்து அவர் தான் ஞாபகம் வருது. அவர் இந்த ப்ராப்பர்ட்டி வச்சு காமெடி பண்ணுவார் மக்களை, அதுதான் இவரும் பண்ணிட்டு இருக்கார். மதுரை முத்து அவருடைய ஞாபகம் தான் வருது. இதான் வெள்ளை பேப்பர் கேட்குற, ஒயிட் பேப்பர் கேட்குற, இதுதான் ஒயிட் பேப்பர்னு காட்டுறது. அது வந்து அவர் வகுக்கக்கூடிய அந்த மந்திரி பதவி, அவரும் வந்து ஒரு தொழில்துறை அமைச்சர், அந்த பதவிக்கு இது வந்து எதிர்கட்சி தலைவர் வெள்ளை அறிக்கை எதுக்கு மக்கள் சார்பாக கேட்குறாரு. அவர் வந்து அவர் தனிப்பட்டதில் கேட்குற, மக்கள் சார்பாக போயிட்டு வந்தீங்களே கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இவர் ஒன்று என்ன சொல்லணும், இந்த வெள்ளை அறிக்கை
கொடுக்க முடியாது, அதுக்கு முதல்வரே நடுவில் வெள்ளையரைக்கெல்லாம் நாங்கள் தர முடியாது, அது மாண்பு இல்லைன்னு சொன்னாங்க. மரபுலன்னு சொல்லிட்டாரு. அப்படியாவது சொல்லியிருக்கணும். அது இது போல காட்டுறதுன்றது ஆணவத்தின் உச்சகட்டம். இதே போலதான் ஒரு அமைச்சர் இருந்தார் தெலுங்கானாவில், கேடி ராவ், அந்த அந்த பிஆர்எஸ் கட்சி தலைவருடைய சந்திரசேகர் ராவுடைய மகன் இருந்தார். இதே போலதான் ஆணவத்தின் உச்சத்தில் இருந்தார் அவர். மக்கள் அவர்களுக்கு தெரியாத பாடத்தை கொடுத்த, இன்னைக்கு அவர் இருக்கிற இடம் தெரியாத போயிருக்கிறார். கேடி ராமாராவ்னு நினைக்கிற அவருடைய பெயர் இன்னைக்கு இருக்கிற இடம் தெரியல. இதே போல தான் அவரும் பண்ணிட்டு இருப்பார். பத்திரிகையாளர் சந்தித்ததெல்லாம் அதே மாதிரி தான் இவரும் பண்ணிட்டு இருக்கிறாரு. மக்கள் நிச்சயமாக இவருக்கு ஒரு பதிலை தர, இவர் டெபாசிட் கூட இழக்கக்கூடிய நிலைமைக்கு மக்கள் இவரை கொண்டு செல்வார்கள் என்பது திண்ணம். நிச்சயமா சார். உங்களோட நேரத்தை ஒதுக்கி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துட்டு ரொம்ப நன்றி சார். நன்றி.